வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு உங்களது ராசி அதிபர் 2ல் கேதுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுவீங்க. அதுவும் 8ஆம் அதிபர் 2ல் இருக்கும்போது சூடான சொற்கள் ரொம்ப இடவடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. லாபங்கள், பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கல, எனக்கு நீங்கள் சரியாக செய்யலைன்னு குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சண்டை போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேள்விகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 3ஆம் அதிபதி 4ல் இருக்கனால சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், சொத்துக்கள் விற்பனையாகி அதில் ரொம்ப நாள் விற்கலன்னு இருக்கவங்க விற்று அதனால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் இடத்துல சனி குரு வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. மற்றபடி பொருளாதார ரீதியில் அடுத்த வாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நிலபுலன்கள், நல்ல வாகனங்களாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் செலவு வைப்பாங்க. குழந்தைகளோட கல்விக்காகவும் அவங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாதது. 6ஆம் அதிபதி உங்களுக்கு 4ல் இருக்கனால தொழிலாளர்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள், பொருளாதார ரீதியில் நல்ல ஏற்றங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ கடன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான ராகு இருக்கிறது, அது ராகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபாதிபதியான சூரியனுடைய சாரம், அதுவும் கொஞ்சம் பாதக ஸ்தானங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்து அதீதமான ஆசைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ பெரிய பெரிய ஆசைகள் தோணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது. 7ஆம் அதிபதி 12ல் சூரியன் செவ்வாயோட இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய தர்க்கங்கள், நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். யாராச்சும் சண்டை போட்டிங்கன்னா போயிட்டு தடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடாதீங்க. ஸோ அதில் 2 குத்து ஊமை குத்து உங்களுக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்குது. அதுவும் வக்கரமாக இருக்குன்னா தந்தை ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவும் நல்ல ஏற்றமான விஷயங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களோட பிடிவாதங்கள் உங்கள் வளர்ச்சியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள், கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் அதில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு புதிய மாற்றங்கள் பண்ணுவீங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணி பெரிய அளவில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். சில பேர் லேண்டை பிளட்ஜ் பண்ணி அதில் ஒரு பெரிய பணம் பண்ணணும், ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ அது கரெக்டாங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும். லாபங்கள் நிறையா இருந்தாலும் கொஞ்சம் கோபங்கள் இருக்கும். தேவையில்லாத கோபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்னைக்கு பிரதோஷ காலங்களில் கோயிலில் போய் வணங்குறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியலைன்னா கூட காலையிலே ஒரு தேன் பாட்டிலோ விபூதியோ கோயிலில் வாங்கி அவங்க அதை அபிஷேகத்தை யூஸ் பண்ண உங்களுக்கு தோஷங்கள் நீங்கி நல்ல சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக வருங்க. ஸோ 6ஆம் தேதி அன்றைக்கி மகாலய அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி கொடுக்க விட்றாங்களா, கவர்மெண்ட் அலோவ் பண்ணதான் தெரியல. அப்படி முடியலைன்னா கூட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோ, ஊனமுற்றவர்கள், வயதானவர்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்கனாலே அதுவே அவங்க மூதாயிரம் செஞ்சதாக இருக்கும். அவங்கள ஆத்மா கண்டிப்பாக திருப்தி அடையும் சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.